வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. கண்டி எசல பெரஹ்ராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் மாதம் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் எஸ்எல்எ பெரஹ்ரா உற்சவம் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதற்கு அமைய ஜூலை மாதம் 30ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு கொம்பல் பெரஹர மற்றும் ரந்தோலி பெரஹரா வீதி ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தேல தெரிவித்துள்ளார். மேலும் வீதி ஊர்வலத்துக்கு போதுமான யானைகள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் விசாரணைகளுக்காகவே புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் 0113542550 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு சேவையை பெறலாம். மேலும் பொதுமக்கள் இந்த இலக்கத்தின் மூலமாக ஜனாதிபதி நிதியத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெறலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிளியந்தலை தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வெள்ளை வானில் வந்த ஒரு குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக ககதொடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தரம் 11 கற்கும் மாணவன் நேற்று முன்தினம் மாலை 4 மணியளவில் மேலதிக வகுப்புக்கு செல்வதற்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 15 வயது மாணவன் இரத்தினபுரி பகுதியில் வெள்ளை வேனில் இருந்து குதித்து தப்பி சென்றுள்ளதாகவும் ககதொடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ககதொடுவ போலீசார் வேனையும் சிறுவனையும் கடத்தியதாக கூறப்படும் நபர்களையும் கைது செய்வதற்காக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மாத்தறையில் போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவின் பதில் போலீஸ் கண்காணிப்பாளர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 3 அதிகாரிகளும் மாத்தறை வெல்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்துக்கு சென்று முகாமையாளருடன் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அங்கு இலவசமாக சேவைகளை பெற முயன்றுள்ளனர். இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து 3 அதிகாரிகளும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டது. அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ் சேவைக்கு அபகீர்த்தி மற்றும் தகாத நடத்தையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 3 அதிகாரிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரிகள் கம்புருப்பட்டிய தியகொட மற்றும் மாவரள காவல் நிலையங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்று வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 789 வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்தே எவ்வாறு விபத்துக்குள்ளானது? குறித்த பேருந்தானது யாழில் இருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வட்டுக்கோட்டை சந்திக்கு அண்மித்த பகுதியில் உள்ள வயலுக்குள் பாய்ந்துள்ளது. குறித்த பேருந்து அன்னளவாக 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வலதுபுறமாக வீதிக்கு மாறி மெதுவாக சென்று வயலுக்குள் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பேருந்தில் பயணித்த பயணிகள் எவருக்கும் எந்தவிதமான உயிராபத்தும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகரகம நவீன ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தின் போதே மோட்டார் சைக்கிளில் இருந்த 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
முல்லைத்தீவு நகரில் உள்ள சின்னாற்றிலிருந்து 54 வயதுடைய நபரொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் நீரில் மிதந்துள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உடலை மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முல்லைத்தீவு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தம்பதினிய வீதியிலிருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிளை திருடியதாக 16 வயது மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கிரி உள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் சந்தேக நபரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. குறித்த மாணவன் கிரியுள்ள மெல்கமுவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் இந்த திருட்டில் மற்றொரு நபருக்கு தொடர்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பி சென்ற 2வது சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னதாகவும் பல மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டு அவை பாகங்களாக பிரித்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசாரினால் முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. கந்தானே தெமன்கந்திய பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது 2 சந்தேக நபர்கள் 4 துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்டவர்கள் 51 வயது மற்றும் 58 வயதுடைய கட்டியல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்டர், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட T56 வகை ஆகியவற்றையே இவ்வாறு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயல்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மல்வத்து அஸ்கிரிய உபய மகா விகாரியின் அனுநாயக்க தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் நேற்று பிற்பகல் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் சட்ட விரோதமாக நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 15 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிகளில் இலங்கை கடற்படையினர் கடல் ரோந்து பணியின் போது 2 இந்திய இழுவைப் படகுகளில் பயணித்த மீனவர்களை கைது செய்தனர். அவர்கள் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நேற்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் அனைவரையும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். வவுனியா தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்தில் மோதுண்டு நேற்று முன்தினம் இரவு ஒருவர் பலியாகினார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு தபால் தொடருந்திலேயே குறித்த நபர் மோதி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தற்கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளையின் தாயான இளங்குடும்ப பெண் ஒருவர் விடுதியொன்றில் போலீஸ் அதிகாரியுடன் கையும் மெய்யுமாக பிடிபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள விடுதியொன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 29 வயதான ஒரு பிள்ளையின் தாயான இளம்பெண்ணின் கணவன் அண்மையில் கனடா சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து குறித்த பெண் கணவனின் பெற்றோருடன் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கணவனின் திருமணமான தம்பி வேறொரு பிரதேசத்தில் வசித்து வந்த நிலையில் பெற்றோரை காண வரும் வேளை அண்ணனின் மனைவியுடன் முரண்பட்டு அது போலீஸ் நிலையம் வரை சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவனின் திருமணமான தம்பி வேறொரு பிரதேசத்தில் வசித்து வந்த நிலையில் பெற்றோரை காண வரும் வேளை அண்ணனின் மனைவியுடன் முரண்பட்டு அது போலீஸ் நிலையம் வரை சென்றதாக கூறப்படுகிறது. அந்த பிரச்சினைக்காக போலீஸ் நிலையம் சென்ற குறித்த பெண்ணுக்கு அங்குள்ள போலீஸ் அதிகாரியுடன் நட்பு ஏற்பட்டு அது விடுதி வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் அறிந்த மைத்துனர் சிலரை துணைக்கு அழைத்துக் கொண்டு அண்ணனின் மனைவியும் போலீஸ் அதிகாரியின் தங்கிய விடுதி அறைக்கு சென்றபோது பெண்ணுடன் தங்கியிருந்த அதிகாரி அரைகுறை ஆடையுடன் அங்கிருந்து தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலானோரிடம் வெளிநாட்டு மோகம் தலை தூக்கியுள்ள நிலையில் இளம் குடும்பங்கள் பிரிவதற்கு இதுவே காரணமாகுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.